கிருஷ்ணகிரியில் மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வலியுறுத்தி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய மாநில அரசுகள் மாறி மாறி கடிதம் எழுதுவதை கைவிட்டு மக்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையிலும் தமிழக அரசை கண்டித்தும் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கண்டன கோஷங்களை எழுப்பினார். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய பிரேமலதா, விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பு, விவசாயிகள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும், இங்கு மக்கள்தான் எஜமானர்கள், மக்கள்தான் நல்ல தீர்ப்பு தர வேண்டும் என்றார். மேலும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை எப்படி நிலைநிறுத்த முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். 1 ஏக்கர் மா சாகுபடி செய்ய 41,000 ரூபாய் செலவாகிறது. ஆனால் விவசாயிகளுக்கு வருவாயாக 18,000 ரூபாய் தான் கிடைக்கிறது. அதேபோல் மாம்பழ தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்தவர்களுக்கு ஏக்கருக்கு 53,000 ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது எனவும் தெரிவித்தார். காமராஜர் ஆட்சியில் கட்டப்பட்ட KRP அணைக்கு பிறகு ஒரு அணை கூட கட்டப்படவில்லை. மேலும் அணையை தூர்வாராமல் மக்கள் பணத்தை ஆட்சியாளர்கள் தூர்வாரி கொண்டிருக்கிறார்கள். ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் கனிம வளத்தை கொள்ளையடித்து மக்களை வஞ்சிக்கின்றனர் என பேசினார். தொடர்ந்து சுய உதவி குழு கடன், நகை கடன் தள்ளுபடிக்கு நிதி இல்லை என கூறுகிறார்கள். நிதி எல்லாம் எங்கே செல்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தேமுதிக சார்பில் வலியுறுத்துவதாக தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த், மத்திய மாநில அரசுகள் மாறி மாறி கடிதம் போடுவதை விட்டு மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மா விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதை வலியுறுத்தும் வகையில் மா விவசாயிகள் குடும்பத்தின் உருவ பொம்மைகளை மா மரங்களில் தூக்கிலிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். சர்க்கரை ஆலையில கரும்பு எப்படி நசுக்கப்படுகிறதோ அதுபோல் விவசாயிகளுடைய ரத்தத்தை இந்த அரசு உறுதி கொண்டிருக்கிறது. இனி இது வெகுகாலம் நடக்கக்கூடாது, நடக்கவிட்டால் நம்முடைய வாழ்வாதாரம் தொடர்ந்து அழிந்துவிடும். ஆகவே அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதா சிறைக்கு அனுப்புவதா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். நாம் அனைவரும் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நன்றி ஐயா. அடுத்தபடியாக கழக அவைத்தலைவரும் இந்த மாவட்டத்துடைய மண்டல பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் உரையாற்றுவார். சேர்ந்த பெண்கள் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டேன். இந்த விவசாயிகள் வாழ்ந்ததான் இங்க நம்ம நாடு வாழ்ந்ததாக. தமிழ்நாடு இன்னைக்கு விவசாயிகள் பூமி, நமது முதுகெலும்பு தமிழ்நாடுல விவசாயம் 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 தான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். தலைவர் அவர்கள் மன்றத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு மக்களுக்காக 20 வருஷமா நம்ம உழைத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பு தரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு என்றாலே முக்கடி, எது மா, பலா, வாழை, இந்த முக்கடிகளும் விளைகின்ற ஒரு பூமி. அன்னையார் முன்னாடி வர்றாங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஓகேவா? முன்னாடி அந்நியார் எல்லோரும் உங்கள் அந்நியார் உங்களோட களத்தில் இறங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறார். எனவே நீங்கள் ஆர்ப்பாட்டம், விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். விலையே கிடைக்கல, விலையே இல்லாதப்ப அவங்க எப்படி வாழ்வாதார நிலைநாட்ட முடியும்? அதற்கான தீர்வை அரசு உடனடியாக நிச்சயமாக கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அவங்க விளைவிச்ச அந்த விளை பொருளுக்கு எந்த விலையும் கிடைக்கல. நான் ஒரு ஷார்ட்டா ரமணா பாடியில